ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா எம்ஹசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்ட் அதனுடைய பெஞ்ச் மதுரை பெஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு மட்டும் அந்த மெயினான கோர்ட்டுக்கு மட்டும் நடந்த அந்த ரெக்ரூட்மெண்ட்டை ஃபில் பண்ணதுக்காக நடந்த ஒரு எக்ஸாம் தான் அது. அதுக்கான போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டிரைவர், டைப்பிஸ்ட்டு, அப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர். ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்க்கான வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக எக்ஸாம் பார்த்தீங்கன்னா போன வீக் சண்டே தான் நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீலாம் ஜஸ்ட் ஒரு 2 days பிஃபோர் நினைக்கிறேன் ஆன்சர் கீலாம் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. 2 or 3 days பிஃபோர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஆன்சர் கீலாம் பார்த்து உங்களுடைய கட் ஆஃப் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்றத நீங்களே ஒரு தீர்மானிச்சிருப்பீங்க அந்த எக்ஸாம் எழுதுனவங்க, ஓகேங்களா. இப்போ அதுக்கான ரிசல்ட்டு, அதாவது நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு. அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதாவது அந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா May 17 அல்லது May 18, எப்படியும் May 17 வாக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் அப்படின்றது வர்றதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறையவே அப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ரிசல்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறப்ப ஸோ இந்த போஸ்டிங்க்கு கட் ஆஃப் இவ்வளோ தான் அப்படின்றதெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. அந்த செலெக்ஷன் லிஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மேஜராக உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அண்டு உங்களுடைய நேம் அந்த லிஸ்ட்டில் இருக்கலாம். கண்டிப்பாக அதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் வேணும்னா அந்த நேமுக்கு பக்கத்தில் அந்த கேண்டிடேட் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்காங்க அப்படின்றது வேணால் எக்ஸ்ட்ரா வேணால் அடிஷ்னலாக இருக்கலாம். அதுக்கான சான்சஸ் அப்படின்றது வேணால் இருக்குது. ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கும். ஆனால் முக்கியமாக நேம் அண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்றது கட்டாயம் இருக்கும். ஸோ அதில் உங்கள் நேம் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்றது மீனிங். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம செலெக்ஷன் லிஸ்ட்டில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் சொல்லி எதிர்பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா May 17 அல்லது May 18, எப்படி May 17 அந்த ரிசல்ட்டு, அதான் செலெக்ஷன் லிஸ்ட்டு வர்றதுக்கான சான்சஸ் அப்படின்றது ரொம்பவே இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட கன்வே பண்ணிக்கிறேன்.